டோன்ட் வரி அபவுட் எனிதிங் பிகாஸ் காட் இஸ் இன் கண்ட்ரோல். எதை குறித்தும் கவலைப்படாத, ஏன்னா கர்த்தர் கண்ட்ரோல்ல இருக்கிறார். சத்தமா கையை வச்சு சொல்லுங்க, கர்த்தர் கண்ட்ரோல்ல இருக்கிறாரு. உங்களுக்கு நல்லா காதில் கேட்குற மாதிரி கையை உயர்த்தி கர்த்தர் கண்ட்ரோல்ல இருக்கிறாரு. அதனால எதை குறிச்சோம் கவலைப்படாது. ஏன்னா அதை பாருங்க, நான் அதை ஃபுல்லாக கொஞ்சம் ரிசர்ச் பண்ணி படித்தேன். கவலைப்படுறது என்ன பண்ணுன்னா, கவலைப்படும் போதெல்லாம் நம்மளை பேரலைஸ் பண்ணுதான். பேரலைஸ்னா தமிழ்ல எப்படி? முடக்குதா? வாதமா? பேரலிட்டிக் அட்டாக்னா வாதம். கவலைப்படும் போது என்ன நம்மளுக்கு வாதம் மாறும் வழக்கு நம்மளை பேரலைஸ் பண்ணுக்குதான். அதெல்லாம் கர்த்தர் ரொம்ப தெளிவாக பாருங்களேன். இப்போ இந்த வசனத்தை வாசிங்க, ஏசாயா 41 13 14 கொஞ்சம் நல்லா வாசிங்க. உன் தேவனாய் இருக்கிற கர்த்தராகிய நான் உன் வலது கையை பிடித்து பயப்படாதே, நான் உனக்கு துணை நிற்கிறேன் என்று சொல்லுகிறேன். அதாவது ஒன்றும் இல்லைங்க, என் கையை யாராவது சில டைம்ல நான் ஏதாவது டென்ஷன் ஆகும்போது என் ஒய்ஃப் வந்து என்ன பண்ண அப்படி கையை பிடிச்சி கவலைப்படாதப்பா கர்த்தர் பார்த்தோன்னா, நம்ம ஒய்ஃபோ நம்ம ஹஸ்பண்டோ நம்ம கையை பிடிச்சி கவலைப்படாதான்னு பார்த்துக்கும் போதே அவ்வளோ ஒரு தெம்பாக இருக்கும். சே ஒருத்தங்க இருக்காங்க. இங்கே கர்த்தர் நான் சொல்கிறாரு, யோசிச்சு பாருங்களேன். நீங்கள் உட்காந்துட்டு இருக்கீங்க, லைவ்ல பார்க்குறீங்க வீட்டில், கர்த்தர் உன் கையை பிடிச்சி கவலைப்படாதம்மா, சரியா, நான் உன் கூடயே இருக்கிறேன். நல்ல ஒரு ஆமென் சொல்லுங்க. அந்த கவலை உள்ள மூஞ்சிகளுக்கெல்லாம் நான் சொல்லுகிறேன், கர்த்தர் உன் கையை பிடிச்சி என்ன சொல்கிறாரு, கவலைப்படாத, நான் உனக்கு, அதாவது ஆங்கிலத்தில் ஐ எம் ஹியர் டு ஹெல்ப் யூ. எப்படி? உனக்கு உதவி செய்யறதுக்கே நான் கூட இருக்கிறேன். வாசிங்க. யாக்கோபு என்னும் பூச்சியே, இஸ்ரவேலின் சிறு கூட்டமே, பயப்படாதே, நான் உனக்கு துணை நிற்கிறேன் என்று கர்த்தரும் இஸ்ரவேலின் பரிசுத்தரமாகிய உன் மீட்பர் உரைக்கிறார். எப்படி சொல்றான்னா, நீ சிறு பூச்சை போலலாம் சிறு, ஆனா கூட யார் துணை நிற்கிறா? யார் துணை நிற்கிறா? கர்த்தரும் மீட்பருமான இஸ்ரவேலின் தேவன் சொல்லுகிறார். ஹல்லேலூயா. ஐயா, இன்னைக்கு கர்த்தர் துணை நிற்கிறார். யோசிச்சு பாருங்களேன். அதாவது நம்ம கூட சிலர்லாம் இருப்பாங்கன்னா, சிலர்லாம் என்னங்கன்னா, நான் இந்த மாதிரி யாராவது ரொம்ப கூட ஸ்ட்ராங்கானாலும் தான் நான் சொல்லுவேன், ஐ கேன் கோ டு வார் வித் திஸ் பர்சன் அப்படின்னு. நான் எப்படி நான் இவனை கூட வச்சு நான் யுத்தத்துக்கே போலான்வேன். இங்கே கத்த நான் சொல்கிறேன்னா, ஐயா எதுக்குற பயப்படுற? உன் கூட இஸ்ரவேலின் தேவன் நான் துணை நிற்கிறேன், நீ எதை குறிச்சும் கவலைப்படாத, நான் கூட வரேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஹல்லேலூயா. அதுவும் எப்படி உன் கையை பிடிச்சுனே கூட வரேன். ஐயா நீங்கள் நல்லா ஞாபகம் வச்சுங்க. என்ன ஆகும்னா, இந்த கவலைப்படும் போது இந்த பிரெயின்லேருந்து மசில்ஸ்க்கு இன்ஸ்ட்ரக்ஷன் போகணுமா, சரியா? அப்போ என்ன சொல்கிறாங்க, நீ கவலைப்படும் போது என்ன ஆகுனா, இந்த இன்ஸ்ட்ரக்ஷன் கட் ஆகுமா. இது கட் ஆகுறதுனால தான் நிறைய பேருக்கு வாதம் வருது. இது ஃபிசிக்கல் பேராலிசிஸ். ஆனால் நிறைய நேரத்தில் மென்டல் பேராலிசிஸ் நம்மளுக்கு நடப்பதற்கான காரணமே கவலை. எது சொல்லுங்க, எதனால? கவலை. வரி 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 வரி. ஏன்னா இந்த வரி என்ன பண்ணுதான், அப்படியே இந்த பேராலிசிஸை ட்ரிகர் பண்ணுமா. அதாவது ஒன்று இங்கிலீஷில் வந்து ஃபைட் ஆர் ஃப்ளைட்டுன்னு. அதாவது எப்படின்னா, ஒரு ஏதாவது ஒன்று ஆச்சுன்னா ஒன்று நீ என்ன பண்ணணும், நின்று சண்டை போடணும், இல்லை விட்டு ஓடிடணும். இந்த விஷயத்த வந்து என்ன பண்ணுமோ, பாடி இப்போ திடீர்னு ஒருத்தன் அடிக்க வரானா, உன் பிரெயின் என்ன பண்ணுமா, உனக்கு டக்குன்னு உனக்கு மெசேஜ் அனுப்பா, ஒன்று அவனை திருப்பி அடி, இல்லை ஓடிடு. புரியுதா? அநேக நேரத்தில் கவலை இப்படி ஒரு சிச்சுவேஷனில் நம்மளை கொண்டு போய் என்ன பண்ணுறதா நம்மளை நிறுத்திது. நெக்ஸ்ட்டு நீ கவலைப்பட இந்த பிரெயின்லேருந்து உன் பாடிக்கு போகிற கம்யூனிகேஷனே கட் ஆகுதான். எவ்வளோ நீ கவலைப்படுறியோ அவ்வளோக்கெவ்வளோ எது அஃபெக்ட் ஆகுது, இது அஃபெக்ட் ஆகி அதுக்கு ஒரு வார்த்தை பேர் என்ன சொல்லுங்க சார்? தான் சொன்னீங்களே, என்ன வார்த்தை பேர்? ஸ்ட்ரெஸ். என்னது ஸ்ட்ரெஸ்ன்றவன் வெளில கொடுக்கறது இல்லை, ஸ்ட்ரெஸ்ன்றது நம்மளா போட்டுக்குது. எனக்கு ரொம்ப ஐம் டூ ஸ்ட்ரெஸ்ட் அப்படின்னு அர்த்தம், நீ ரொம்ப கவலைப்படுற. அதுதான் நம்ம என்ன பண்றோம், மாத்திக்கிறோம். நெக்ஸ்ட், நிறைய பேர் கான்ஸ்டன்டா கவலைப்பட்டு அவர்கள் சிக்காயி இந்த கை கால் இழுத்து பேராலிட்டிக் அட்டாக் வர்றதுக்கான காரணமே ஓவர் எ பீரியட் ஆஃப் டைம் டூ மச் ஆஃப் கவலை. சொல்லுங்க, டூ மச் ஆஃப் கவலை. சரியா? யாராவது ரொம்ப கவலைப்பட்டானா, டே இழுத்துக்கு போதுரா, அது இன்னும் பெரிய கவலை இடம். சரியா? இப்போ நீ மட்டும் தான் கவலைப்படல, இழுத்துக்குச்சுன்னா நாங்கள்லாம் கவலைப்படுற மாதிரி இடம். புரியுதா? ரைட்? ஸோ இட் லீட்ஸ் டு பிசிக்கல் பேராலிசிஸ். Now இது என்ன பண்ணுனா, நீங்க ரொம்ப கவலைப்பட்டீங்கன்னா இட் பேரலைசஸ் யுவர் டிசிஷன் மேக்கிங். அதாவது எப்படின்னா, நீ கவலைப்படும் போது, அதிகமாக நீ கவலைப்படும் போது நீ சரியான முடிவுகளை எடுக்கவே முடியாது. கவலையில் என்ன பண்ணுவேன், டென்ஷன்ல ஏதாவது இதை பண்ணி ஆகணும், அதை பண்ணி ஆகணும். பார்த்தீங்களா? அதாவது சில நேரத்தில் நீங்கள் லேட்டாக எழுந்திரிக்கும் போது, ஐயோ லேட் ஆகிடுமோன்னு சொல்லிட்டு போகும்போது என்ன பண்ணுவீங்க, டிராஃபிக்கில் லேட் ஆகும். அவன் லேட்டாக ஃபோன் பேச முடியும், எவனோ ஒருத்தர் முட்டுருவீங்க. சரியா? இல்லை படிக்கிட்டு ஏறும்போது
டபால் ஊந்துருவீங்க. யோசிச்சு பாருங்க, டென்ஷன் ஆகி லேட் ஆகுது என்ன ஆகுது, அது நம்மளுக்கு இன்னும் பிரச்சனை தான் வருது. யுவர் டிசிஷன் மேக்கிங் கெட்ஸ் பேரலைஸ்ட். உன்னால தெளிவான முடிவே எடுக்க முடியாது. அதை ஒதுக்கி வைக்காம உன்னால தெளிவான முடிவே எடுக்க முடியாது. நெக்ஸ்ட், இமோஷனலா பேரலைஸ் ஆயிடுது. அதோட ரொம்ப முக்கியமான விஷயம், இந்த கவலைகள் உனக்கு என்ன பண்ணுனா ஸ்பிரிச்சுவல் பேரலைசிஸ். அதாவது நிறைய நேரத்தில் உன் கவலைனாலேயே நீ ஜெபம் பண்ண முடியல. பார்த்துக்கிறீங்களா? சிலர்லாம் நம்ம பாஸ்டர் என்னால் ஜெபம் பண்ண போல பாஸ்டர் ஜெபம் பண்ண, ஏன் நீ ரொம்ப கவலைப்பட்டுங்கிற? ஜெபம் உன் கவலையை எடுக்கணும். ஆனால் என்ன ஆகுது, உன் கவலைனால ஜெபத்தையே எடுத்தாச்சு. புரியுதா? சிலர் அதுவும் வந்து என்ன பண்ணுறோன்னா, பல மணி நேரம் இன்னைக்கு ஜெபம் பண்ண பாஸ்டர், ஆனாலும் ஒரே கவலையாகுது. ஏன் தெரியுமா? பல மணி நேரம் நீ ஜெபம் பண்ணல, உள்ள உட்காந்து கவலைப்பட்டிருந்த. அப்படியே உட்காந்து அப்படியே யோசிச்சுட்டு, இன்னைக்கு பாஸ்டர் 3 மணி நேரம் ஜெபம் பண்ண, நீ 3 மணி நேரம் என்ன பண்ணு தெரியும் எனக்கு. யூ நீட் டு அண்டர்ஸ்டாண்ட். தெளிவாக சொல்லுகிற காரியம், நான் கவலைப்பட மாட்டேன். என்னைக்கு நான் கவலைப்பட மாட்டேனோ அன்னைக்கு தான் நான் உண்மையிலே கர்த்தரை விசுவாசிக்கிறேன். ஏன்னா கர்த்தர் கண்ட்ரோலில் இருக்கிறார். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? அல்லேலூயா. நான் கவலைப்படாத நேரத்தில் தான் கர்த்தர் எனக்கு கண்ட்ரோலில் இருக்கிறார். ஒரு பாஸ்டரோட நான் பேசி கொண்டிருந்தேன். அப்போ அந்த பாஸ்டர் வந்து ஒரு இடத்த வாங்குறாரு. இன்னும் 10 நாள் இருக்குது. அப்போ பேசிட்டு போது, ஐயா ஜோம் பண்ணிக்கா, செம்ம டென்ஷன் ஆகுதுயா, செம்ம டென்ஷன் ஆகுது, ஜோம் பண்ணிக்க, 10 நாள் என்ன பண்ண போனே தெரில, 10 நாளில் காசை கட்டி அவனை என்ன பண்ண போனே தெரில. நான் சொன்னேன், எனக்கு அட்வைஸ் பண்ணும்போது மட்டும் வெவேன்னு இருந்துச்சு அவனுக்கு. எனக்கு மட்டும் கர்த்தர் பார்த்து பாரு, கவலைப்படாத, விசுவாசத்தில் செய்யினேன், உனக்குன்னு வந்தால் மட்டும் கரெக்டா, நமக்குன்னு வந்தால் தான் தெரியுது, ரைட்? மற்றவனுக்கு சொல்லும் போது அல்வா சாப்பிட்ற மாதிரி இருக்கும். டேக் இட் நமக்கு வந்தாதான். ஆனால் ரொம்ப முக்கியமான விஷயம் தேவ பிள்ளைகளே, ஒவ்வொரு நாளும் நான் எந்திரிக்கும் போது நான் கவலைப்படாமல் இருப்பதற்கான காரணம் என்னன்னா, கர்த்தர் கண்ட்ரோல்ல இருக்கிறார். அல்லேலூயா. எனக்கு யோசிச்சு பாருங்க, கர்த்தர் கண்ட்ரோல் இருப்பதனால அந்த வசனம் சொல்லுது, அவர் என் கையை பிடிச்சிட்டே வர்றாரா, கவலைப்படாத, உன் கையை பிடிச்சிருக்கிற உனக்கு உதவி செய்வதற்காக. இந்த காலை வேளை நீங்க லைவ்ல பார்த்துட்டு தான் இல்லைங்களோ, உனக்கு உதவி செய்யும்படியாக கர்த்தர் உன் கையை பிடிச்சிருக்காரு. அவர் சொல்றார், கையை பிடிச்சது யாரு தெரியும்ல, இஸ்ரவேல் என்னும் தேவன் ரட்சிக்கிறவர், நான் கையை பிடிச்சிட்டு வருகிறேன். அல்லேலூயா. கையை தட்டினா நல்லா தட்டினா, உங்க கிஃப்ட் எல்லாம் கர்த்தர் வாங்குவாரான்னு தெரியல, யோசித்துங்க.